ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பு புறக்கோட்டையில் நிற்கிறோம். கொழும்பு புறக்கோட்டை சந்தைக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், கொழும்பில் வந்து மரக்கறிகள், பழங்கள், அதோட பொருட்கொண்ட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இப்போ வந்து கொழும்புல நிற்கிறேன். நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சந்தை நிலவரம் எல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பழங்கள் வச்சு விற்கிறாங்க பாருங்க. இதில் ஆப்பிள், பழங்கள் எல்லாம் இருக்கு. இந்தியாவில் வந்து கருவாட்டு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி பழங்கண்ட விலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இது வந்து மாம்பழம் 1 கிலோ 150 ரூபா. இதில் வந்து தோடங்காய் இருக்குது பாருங்க. இங்கே ஜம்புக்காய் இருக்குது. இதில் அந்த சின்ன நெல்லிக்காய், அதில் அவக்கோடா எல்லாம் இருக்குது. இதில் வந்து 1 கிலோ 150 ரூபா. பாருங்க, இந்த பப்பாசி எல்லாம் 1 கிலோ 130 ரூபா. நல்ல மலிவா விற்கிறாங்க. அண்ணா, இதுல கிராப்ஸ் என்ன விலை? 1 கிலோ 100 கிராம் இருக்கணும். இது வந்து கிலோ கணக்கா இல்லாட்டிக்கு ஒரு காய விலை 300. மாதுளம்பழம் 1 காய் 300 ரூபாயா? அப்படி என்ன விலை 1 காய்? 100 ரூபா. பேஸ் 100 ரூபாயா? அதில் பாருங்க, இந்தியாவில் வந்து ஆப்பிள் போட்டுருக்கோம். ஒரு ஆப்பிள் 100 ரூபாயா? நாம அந்த பவனியா அப்படியே பாருங்க. இதுல வந்து பச்சை மிளகா வந்து 500 கிராம் 80 ரூபா. 1 கிலோ 80 ரூபாயா? மலி வேணும். இதுல பாருங்க 1 கிலோ தேசிக்காய் 130 ரூபா. நல்லா மலிஞ்சிட்டு. இப்போ 1 கிலோ தக்காளி 500 கிராம் 60 ரூபா. இது பாருங்க, இதுல வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு. இதுல பப்பாசி பழம் எல்லாம் போட்டுருக்காங்க. இதுல பாருங்க பூசணிக்காய், இந்த விலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. இதுதான் இன்றைக்கு சந்தையில உள்ள நிலவரம். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. நான் அப்படியே உள்ளி இதுல பாருங்க, இதெல்லாம் போட்டிருக்கு வெளியே. கேரட் வந்து 500 கிராம். இதுல 80 ரூபா. 1/2 கிலோ 80 ரூபா. இது வந்து 1/2 கிலோ 100 ரூபா. எல்லாமே This one YouTube channel. YouTube channel. I take from YouTube. Where are you from? From Bavania. அப்படியே இதுல பாருங்க 100 கிராம் வந்து 100 ரூபா. இது எல்லாமே பொருட்கொண்ட விலை எல்லாம் நல்ல மலிவாசா இருக்கு பாருங்க. இதுல மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 100 ரூபா. பாருங்க, எல்லாமே மலிவுதான். இதுல தக்காளி பழம் எல்லாம் நல்ல மலிவா போட்டிருக்காங்க. இதுல எல்லாமே மலிவுதான். மோஞ்சி வந்து 1 கிலோ 120 ரூபாயா? இதுல பாருங்க 1 கிலோ வெங்காயம் 100 ரூபா. இது 80 ரூபா 1 கிலோ. இதுல வாழைப்பழம் எல்லாம் இருக்கு.
ஐயா இந்த வாழைப்பழம் என்ன விலை? கோழிக்கூடு 400 ரூபாயா ஒரு கிலோ. கப்பல் வாழைப்பழம் 400 ரூபா. இதில் கதலி இருக்கு. கதலி என்ன விலையா அண்ணா? கதலி டீ அதை 100 ரூபா. கதலி வந்து 100 ரூபா. விலை பாருங்க. க்ளோசரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் அண்ணன்ட்ட கேட்டேன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கட்டேன்னா இப்போ ஒரு சின்ன ரோமண்டு சில இடத்துல வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கேட்டேன்னா அப்போ எடுக்க சொன்னால் பாருங்க. இதில் உருளைக்கிழங்கு வந்து 200 ரூபா. இதில் வந்து வெங்காயம் உள்ளி அது விலைகள் இது. இது வந்து கருவாடு பாருங்க. இதில் விலையும் கிராம் விலைகள் எல்லாம் போட்டுருக்காரு. இதில் பாருங்க மாம்பழம் 1 கிலோ 100 ரூபாயா. இதில் கருணக்கிழங்கு வந்து 500 கிராம் 200 ரூபாய். 1/2 கிலோ 200 ரூபா. இதில் வந்து அன்னைக்கு கேட்டுனாங்க. அப்போ வீடியோ எடுக்கட்டோன்னு சொன்னதை அப்போ இதில் காட்டுறதா இருந்து. இதுதான் இந்த கொழும்புல நிலவரம், இந்த சந்தை நிலவரம். பாருங்க 250 கிராம் உள்ளி வந்து 150 ரூபா. இதில் வந்து நுவரேலியா உருளைக்கிழங்கு வந்து 320 ரூபா. இதே பாருங்க வெங்காயம் 150 ரூபா. இதுல வந்து கருவாடை போட்டிருக்கு. இதுல நாங்க அப்படி எஞ்சால வந்தாங்க பாருங்க. இதுல அன்னாசி பழம் போட்டு விற்கிறாங்க. இந்தியாவில் வந்து மாம்பழம் பாருங்க. 1 கிலோ மாம்பழம் வந்து 200 ரூபா. அன்னாசி பழம் என்ன விலை? ஒரு 400. 1 கிலோ வந்து 400 பாருங்க. அன்னாசி பழம் 400 ரூபா. நல்ல பழம் தான். ஓகே தேங்க்ஸ். அன்னைட்ட கேட்டு நான் வீடியோ எடுக்கட்டோண்டு அவர் ஓமன்ட்டு சொன்னார். யூடியூப்ல வேறு மைங்கரன் வியூஸ் வந்து அடிச்சிங்கண்டா வேறு ஐங்கரன் வியூஸ் வந்து அடிச்சா வேறு நிறைய வீடியோக்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள். அப்படியே நாங்கள் அதை பார்த்துட்டு இப்போ வந்து வெளியில் போக போகிறோம். மரக்கறி அந்த விலை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? முதல் அதுதான். அப்படியே நாங்கள் வந்து மரக்கரை சந்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போக போகிறோம். வெளியில் போய் உங்களுக்கு அங்கால இருக்கிற சந்தையை உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்ய போகிறேன். ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு வீடியோன்றதை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து வீடியோ வந்து கேட்டுத்தான் எடுக்கணும். கேட்காம எடுத்தா வந்து சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கொள்றாங்க இல்லை. அதால் நம்ம வந்து கூடுதலாக வந்து கேட்டுத்தான் நான் வீடியோ எடுத்தேன். பாருங்க இதுதான் கொழும்பு சந்தை. தேங்காய் எல்லாம் இருக்கு பாருங்க. ஐயா தேங்காய் என்ன இது? அவர் சொல்லி தேங்காய் கேட்டேன்னா அது என்னன்னு சொல்லல. பார்த்துருப்பீங்க. இதுதான் சந்தை நிலவரம். சில பேர் வந்து வீடியோ வந்து எடுக்க வேண்டாம்ன்றாங்க. சில பேர் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து ஆட்கள் எடுத்து அப்போ எடுக்க வேண்டாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் சந்தைக்கு முன்னோர் பாருங்க. இதில் ஃபோன் ஷாப் கடைகள் நிறைய இருக்குது. இந்தியாவில் வந்து சொல்லி மோட்டார் பைக் வந்து நிற்க பார்ப்பது. புது பைக்கா இந்த மாதிரி இது வந்து நாங்கள் வேலை செய்கிறாக்க இந்த பைக்குகள் எல்லாம் பார்க்க.
பாருங்க இது ரெண்டு பக்கம் நிறைய கடைகள் இருக்குது. இப்படி அங்கால பஸ் சிடிபி பஸ் வந்து அடிக்கிறது பாருங்க. அப்படியே நாங்கள் மரக்கறி சந்தையால் வந்து மரக்கறி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே முன்னுக்கு இங்கே போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க எவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க சொல்லி. ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.